வணக்கம் மக்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வேளச்சேரி போகக்கூடிய எம்ஆர்டிஎஸ் அந்த பறக்கும் ரயில் மேம்பால பணிகளை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது குறிப்பாக இந்த இடத்துல வந்து இங்கே பில்லர்லாம் இரும்பில் போட்டு ஒரு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இது என்னென்னு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் தகவல் சொல்கிறேன். ஒரு 6 மாதம் முன்னாடி இந்த கார்டு ரயில் இந்த பகுதி மட்டும் திடீர்னு சரிஞ்சு விழுந்துருச்சு. இந்த பில்லர்லாம் கொலாப்ஸ் ஆனதால் வேலை நடந்துகிட்டே இருக்கும்போது இப்போ வந்து ஒரு 2 மாதமாக இந்த வேலையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போது இந்த பகுதி பாதி பகுதி முடிச்சிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளை கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த மேம்பாலம் வந்து முடிஞ்சிட்டு இப்போ அடுத்த பாதி பகுதி அந்த சரிஞ்சு போன இன்னொரு பகுதியை வந்து அந்த பக்கம் வந்து இரும்பு பில்லர்கள் கொடுத்து வேலை செய்யக்கூடிய பகுதி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பாருங்கள், ஒர்க் வந்து வேகமாக போயிட்டுருக்கு. அநேகமாக 2 மாதங்களில் வந்து இந்த பணி முடிக்கப்பட்டு சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட்லிருந்து ஆதம்பாக்கம் வழியாக வேளச்சேரி வரை பறக்கும் ரயில் மேம்பாலம் பணிகள் முழுமையாக முடிவடைந்துவிடும். அதன் பிறகு இந்த வழித்தடத்தில் பறக்கும் ரயில், அது எம்ஆர்டிஎஸ் சேவை என்பது முழுமையாக மக்களுக்கு வழங்கப்படும் என்று நாம் அவரிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பல வருஷமாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இழுத்துகிட்டே போயிட்டே இருக்குது. நிறைய மக்களுடைய தேவையாக இருக்கிறது. அதனால் மிக விரைவாக இந்த பணிகள் எல்லாம் முடிந்தால் உடனடியாக மின்மயமாக்கல் பணி, ட்ராக் போடுறது, இந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணி கூடிய விரைவில் இந்த மேம்பாலம், இந்த பாதை, ரயில்வே பாதை மவுண்ட் டு வேளச்சேரி பறக்கும் ரயில் பாதை பயன்பாட்டுக்கு வரும் என்று நாம் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேகமாக 2024 டிசம்பர் மாதத்துக்குள் இது வந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பது நம்முடைய கருத்து. நன்றி மக்களே. மீண்டும் மற்றொரு காணொளி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.